அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரி சுண்டல் ஸ்நாக்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மசாலா சுண்டல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு நல்ல வெள்ளை கொண்டக்கடலை பெரிய கொண்டக்கடலையாக வாங்கி நல்லா ஊற வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினோடனே நல்லா அது வந்து நல்லா பெருசாகிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அதை ஓரளவு முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் உப்பு அந்த சுண்டலுக்கு தேவையான உப்பே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுடலாம். நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட் எதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு அதை வந்து நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை வந்து நீங்கள் மூடி நல்ல குலைவாக நல்லா வேகணும். அந்த சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த குக்கருக்கு தக்கன நீங்கள் வந்து 3 விசிலோ 2 விசிலோ நீங்கள் பார்த்துட்டு சார் ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி வேகும். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நல்லா வேகத்தை தக்கன நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்துட்டு அதில் வந்து உள்ள அந்த சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்து அதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இது ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா கூட ஒரு விசில்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு தனியாக அந்த சுண்டலை மட்டும் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் குக்கிங் ஆயில் நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி கம்மியாகவே போதும். ஆயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணி எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா சுண்டலுக்கு வந்து இந்த வெள்ளை கொண்டக்கடலை தான் நல்லாயிருக்கும். இந்த கருப்பு கொண்டக்கடலை சின்னதாக இருக்கும். அது வந்து இந்த மசாலா சுண்டலுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வெள்ளை கொண்டக்கடலை நல்ல பெரிய சைஸாக இருக்கும். அந்த கொண்டக்கடலை வாங்கி நீங்கள் இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவு நல்ல அந்த கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் போட்டுட்டு அதுவும் வந்து சேர்ந்து நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் அந்த சுண்டல் வந்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சுண்டலை வந்து அதில் போட்டுட்டு அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை கம்மியாக போட்டிருக்கீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காணலைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதனால் திரும்ப வந்து உப்பு போடலை. இதே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் மிதமாக எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை அந்த தாளிசத்தோடு சேர்ந்து அந்த சுண்டல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோதான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது 2 தான் இதில் போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் அது மட்டும்தான். இவ்வளோதான். இப்போ அந்த ஒரு அருமையான ஒரு மசாலா சுண்டல் வந்து தயாராகிட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஒரு 5-6 ஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் துருவலாக திருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து கிண்டி விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுது. இது வந்து சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ காஃபியோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட இதையும் வச்சுட்டு ஒரு கப் காஃபி டீயோடு குடிக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.